அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவகிரகங்கள் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீன ராசியில் பிறந்த உங்கள் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பலத்தோடு பிறந்தவங்க. குரு பலம்னா தூய்மையான உள்ளம், மன நிறைவான பேச்சு, ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து அடுத்தவங்களுடைய உதவியை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நாம் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அடுத்தவங்களுடைய பிரச்சனை என்னவோ அது முடிந்த வரைக்கும் நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலமரம் மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடியவங்க தான் மீனராசி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 12வது வரக்கூடிய ராசி சுகராசின்னு சொல்லலாம். ஐனா சைனா போக சுகஸ்தானம் எல்லாமே நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நல்லவங்க சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும், கெட்டவங்க சப்போர்ட்டும் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், அரசியலிருந்து அரசாங்கம் வரைக்கும் எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் தான் மீன ராசி. ஆனால் வாழ்க்கையில் இந்த ஒரு 3 வருஷத்தில் கடுமையான கஷ்டங்களை சந்திச்சதும் நீங்கள் தான். ஏன்னா இப்போ ஜென்மத்தில் சனி, இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா விரயம், எல்லாம் நஷ்டம். எத்தனை நீங்கள் சம்பாரிச்சதை விட செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு உதவிங்கிற ஒரு பேரில் நல்லது செஞ்சு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல பிறந்தாலும் சமுதாயம் உங்களை சுற்றி நிற்கும், அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்லுவீங்க. ஒரு தலைமை பண்புங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க. ஆனால் எல்லாம் சுற்றுவீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியாத பக்கமெல்லாம் யாரும் கிடையாது, எல்லோரும் அறிஞ்சவங்க தான். ஃபோன் காலில் என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை இருந்தாலும் கொஞ்சம் பலவீனமான ஒரு சூழ்நிலையாக மனக்குழப்பமாக போயிட்டுருக்குது. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கு காரணம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் தனஸ்தானாதிபதி. ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம் இருக்கணும். எவ்வளோ தான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சமாவது பணம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியும், நம்மளையும் நம்ம மதிப்பாங்க. அதுதான் உண்மை. தனம் அப்படின்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி உங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, என்ன தான் பணம் இருந்தாலும் பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கிற நாம் மிச்சம் வைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறோம், அது வாங்கினேன் இது வாங்கினேன், ஆனால் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லைன்னா நமக்கு மதிப்பு இருக்குமா? அதெல்லாம் இப்போ சம்பாரித்து இப்போ இவ்வளோ இருக்குதுன்னா தான் மதிப்பு. அதுக்கு நம்ம பாக்கியம் இருக்கணும். அதுதான் 9ஆம் இடம். அப்போது 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னா அதாவது செவ்வாய். அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தது சமீபமாக. அப்போ 7ஆம் இடத்துல நல்லது தானே? இல்லை, புதன் வீட்டுக்கு அவர் நல்லவர் கிடையாது. ஆனால் இதில் ஒரு என்ன சூட்சுமனா, உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற சனி கரெக்டாக 7ஆம் பார்வையை பார்த்துருச்சு. அப்போ 7ஆம் இடங்கிறது என்னாச்சு? கணவன் மனைவி, நண்பர்கள் வட்டாரம், இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை, பண்ணினவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் கண்டிப்பாக உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது. தசாபத்தி பலம் பாரத தப்பிச்சிருப்பேன். அப்படி அந்த 7ஆம் பார்வையை பார்த்துருச்சு. அப்போ பார்த்ததுனால சரியில்லாமல் இருந்த சூழ்நிலை மாறப்போகுது. சந்தோஷப்படக்கூடிய விஷயம். என்னங்க இப்படி சொல்கிறாங்க? அதில் இனிமேல் நல்லா போகுது, கவலைப்படாது. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆகி பிரச்சனைக்குரிய சில விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சு வாழ்க்கை சுகமான சந்தோஷமாக முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்காக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், அவங்க அங்கே இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, நான் இப்போ இங்கே இருக்கிறேங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டு ஒரு இடத்துல இருந்து வேலை உத்தியோகம் கிடச்சி ஒரு வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் தேடுதல் உண்டாகும். சரிங்களா? காரணம் பெயர்ச்சி 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது உங்களுடைய
ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி. ஆனாலும் தப்பு இல்லை, 8ஆம் இடத்து இடமாற்றங்கள் உண்டாகும், குழப்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அது ஒரு பெசல். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல போய் 7ஆம் அதிபதி உட்காந்து பெரிய பலவீனம். அது கேதுவோட சேர்க்கை. சுகஸ்தானாதிபதி யார்? புதன். அந்த புதன் 6ஆம் இடத்துல நோய் நொடி சத்ரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல கேது ஏற்கனவே போய் உட்காந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சிக்கல் இருக்கிறோம், பண நெருக்கடிகள் இருக்கிறோம், எல்லாம் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லுவேன், உலகத்துக்கு அறிவு சொல்லுவேன். ஆனால் பார்த்தா இன்றைக்கி 4 பேர் நமக்கு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. மீனராசிக்கார நிலைமை இதுதான். சரிங்களா? இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, பணம் இருந்தாலும் கௌரவமாக அப்படியே தெம்ப இருக்கிற மாதிரி. ஏன்னா இல்லைன்னு தெரிஞ்சால் நமக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்து அழகு பார்த்த கை இன்றைக்கி கை நீட்டெல்லாம் நமக்கு மனசு வராது. அதனால் எப்படியாவது கெத்தாக இருந்து நம்ம சமாளித்து நம்ம சம்பாரிச்சுக்கணும்னு நினச்சி முயற்சி எடுக்கிறீங்க. ஆனாலும் 7ஆம் அதிபதி 6இல் இருந்ததுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, ஆரோக்கிய பிரச்சனை, மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவம் பார்க்குறது, கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவம் பார்க்குறது, இல்லை குடும்பத்துக்குள்ளே அவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டு தன்னுடைய பேச்சு மதிக்காமல் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் உருவாகிறது ஆச்சுங்களா, இல்லை 3ஆவது மனுஷன் உறவாடி நம்ம குடும்பத்தை கெடுக்கிறது, இது எல்லாமே உண்டாக்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் தீர்வு வரப்போ சந்தோஷப்படுங்க. இருந்ததுங்கிறத விட இருந்தது மாறப்போகுது இல்லையா, சந்தோஷம் தானே. ஏன்னா அந்த புதன் ஆட்சி பலத்தை, அதிகார பலத்தை, நிம்மதிங்கிற ஒரு புதன் 4ஆம் இடத்த அதிபதி புதன் தானே. அப்போது 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாக அடைய போகிறாரு 5ஆம் தேதி. சரிங்களா? அப்போது செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அருமையான சுக வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்க்கை. இது வரைக்கும் ஒரு கல்யாணமாக பண்ணி பிரச்சனையாகி போச்சுங்க, நான் தனிமரமாக நிற்கிறேன், அடுத்து ஒரு வாழ்க்கை பண்ணணும், 2வது கல்யாணம் பண்ணணுங்க கூட கண்டிப்பாக பண்ணிடலாம். ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒரு 7ஆம் இடம் பலம் பெற்றிருக்குது. 7ஆம் இடம் இது நண்பர்கள் வட்டாரம், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு பிரயாணத்தை குறிக்கிறது, கல்வியை கொடுக்கக்கூடியது. மாணவர்கள் ஒரு கல்வி பலத்தை உருவாக்குறது, படிப்பில் நல்ல மேன்மை உண்டாக்கும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது பலம்தான். சரிங்களா? நாளில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான். அதே மாதிரி இடம் மாற்றம், தாவு மாற்றம் பண்ணால் நல்லா இருக்கும். சரிங்களா? பூர்வீகத்தில் தயவு செய்து இருக்க வேண்டாம், சொந்த ஊரில் இருக்க வேண்டாம், இடம் மாறி இருந்தால் நல்லது. பூர்வீக சொத்தில் இருக்கிறது வேண்டாம், பூர்வீகத்தில் கலார் பண்ணிக்கலாம்னா வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு இடத்த விற்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஆடம்பரத்தை தொழில் மேலே போடுறேன், அதெல்லாம் பண்ண வேண்டாங்க. இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்க. வேலைக்கு போகிறது நல்லது. பணம் கட்டி வேலை வாங்கலாம்னு நினைக்கிறது தப்பு. கொஞ்சம் வெளியூர் போய் வேலை செய்கிறது நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா வாரிசுகளால் நன்மைகள் உண்டாகும். ஆனால் சுக்கிரன் 14ஆம் தேதி அதாவது சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. சரிங்களா? இருந்தாலும் அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு கல்வினால் கொஞ்சம் வெளியில் அங்கே படிக்க வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இடமாற்றங்கள் பண்ணும்போது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆக மொத்தத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் ஆச்சுங்களா, சந்தோஷங்கிறது கெட்டு போகும். சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க பேச்சு கேட்டு ஏமாற வேண்டாம், அதில் மட்டும் கவனமாக இருங்க. சரிங்களா? உடல் ரீதியில் அக்கறை எடுத்துக்கோங்க, இது கவனமாக இருங்க. அதாவது ஆலயங்களுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் இல்லாதவங்களுக்கு, வயதானவர்களுக்கு ஏதாவது இது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஏதாவது அவங்களுக்கு தேவையானது உடைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், ஆன்மீக வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது அதாவது இது மதிங்கிற சந்திரனை வச்சு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா ஜனன ஜாதகம் தான் தெரிஞ்சுக்கணும். ஜனன ஜாதகத்தில் தான் என்ன தசாபுத்தி நடக்குது, அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா வேறு எந்த தொந்தரவும் கிடையாது, அற்புதமாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்து நல்லா இருக்குதுனாலும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதில்லை, கெட்டு போச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பிறவி ஜாதகம் நல்லா பலமாக இருந்ததுன்னா எந்த கோச்சாரம் கெட்டாலும் ரொம்ப பலத்தை கொடுத்துரும், கவலைப்பட வேண்டாம். 7.5 சனியில் தான் ஒவ்வொருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறாங்க. அதனால் நமக்கு 7.5 சனி நடக்குதுன்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க. சரிங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிறப்பு ஜாதகத்தில் யோகம் பெற்ற தசாபுத்திகள் நடக்கும்போது அபரிவிதமான வெற்றியாளராக வளம் வந்துடுவாங்க. எப்படியோ இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர்களாக வந்துடுவாங்க. அதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் யோகமான தசாபுத்திகள் நடக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா 50 வயசு, 55 வயசு, 60, 70 வயசுலலாம் சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையாக
ஆனால் நேரத்தில் ஒரு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீடைல்ஸ் கேட்டு அருமையாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுங்களா? தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் எது செய்யணும், எப்படி செய்யணும், எந்த காலகட்டத்தில் செய்தால் என்ன நல்லா இருக்கும், சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஜனன ஜாதகம் முழுமையாக வேலை செய்யும். அதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.